உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்திட வந்தவரே, உன்னதரே இயேசுவே, உந்தன் பாதம் வணங்குகிறோ. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்திட வந்தவரே, உன்னதரே இயேசுவே, உந்தன் பாதம் வணங்குகிறோ. 37ஆம் சங்கீதத்திலே 29ஆம் வசனம், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். மன்னாவின் தலைப்பு, நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதிமான்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிக்கிறவர்களாக இருப்பார்கள். பூமியை சுதந்தரிக்கிறவர்கள் என்று சொன்னால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாக இருப்பார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீதிமான்களுக்குரியதாக இருக்கிறது. நீதிமான்கள் பூமியை சுதந்தரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஈசாக்கு அவன் ஒரு நீதிமானாயிருந்தான். எனவே எங்கும் பஞ்சம் சூழ்ந்திருந்த நாட்களிலே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், பஞ்ச காலத்திலே ஈசாக் விதை விதைத்தான், 100 மடங்கு அவன் பலன் பெற்றான் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்க்கிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான், பெரியவனானான் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்க்கிறேன். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, வெள்ளியும் பொன்னும் அவருடையதாக இருக்கிறது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையதாக இருக்கிறது. எனவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள் அவருடைய சொத்துக்களிலே உரிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, கோலும் தடியுமாக நான் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்போதோ 2 பெரும் பரிவாரங்களை உடையவனாக எனக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதிமான்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். 37ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பூமியை சொந்தரிப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்களும் கூட, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களும் கூட, அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டு அவரால் மன திருப்தியாக இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது அல்லவா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி, திருப்தியாய் நிறைவாய் போஷிக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். எனவே அவருடைய பார்வையிலே நாம் எப்போது நீதிமான்களாய் காணப்படுவோம், நமக்கென்று ஆசீர்வாதங்களை அவர் இன்றைக்கும் நமக்கு தந்து நம்மை மகிழ்விக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று வார்த்தையின்படியாக பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்கள். பூமி அதன் நிறைவு முடியதாக இருக்கிறது, பொன்னும் வெள்ளையும் முடியதாக இருக்கிறது. ஒருவனை ஐஸ்வர்யம் ஆக்கிறவர் நீதான் ஆண்டவரே. ஐஸ்வர்யம் சம்பத்தும் உம்மிடத்தில் இருக்கிறது. நீர் அதை உம்முடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களுக்கு தந்து மகிழ்விக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரை கேட்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அது நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய நித்திய ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டு உம்மில் மனமகிழ்ச்சியாயிருக்க கர்த்தரின் பேர் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.